கிறிஸ்துக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு கல்யாண வஸ்திரம். இந்த கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன? இந்த கல்யாண வஸ்திரம் எப்போது நமக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த கல்யாண வஸ்திரம் எப்போது நம்மிடத்திலிருந்து இல்லாமல் காணாமல் போய்விடுகிறது என்பதை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை ஒரு உவமையாக நம்மோடு பேசுகிறார். அந்த உவமையை நம்முடைய ஆண்டவர் சொல்லித்த ஒரு உவமை மத்தேயு 22ஆம் அதிகாரம் 1-14 வசனங்களிலே இருக்கிறது. அதிலே 12ஆம் வசனம், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால நாம் அந்த கல்யாண வஸ்திரத்தை எப்படி காத்துக்கொள்வது என்பது குறித்ததான ஒரு பாடம். முதலாவது அந்த உவமையை நாம் தெளிவாக படிக்கலாம். மத்தேயு 22 1-14 வசனங்கள். இயேசு மறுபடியும் அவர்களோட ஓமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊமையாக இங்கே பேசுகிறார். ஊமை என்று சொன்னாலே நாம் அறிந்திருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய ரகசியங்கள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஊமையாக சொல்லி அநேக அங்கே பரலோகத்துக்கு அடுத்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு புரியும்படியாக பேசுகிறார். இங்கே இந்த ஊமையிலே நாம் பார்க்கும்போது அந்த 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த ராஜா யார் என்று நாம் பார்க்கும்போது, இந்த ராஜா
பிதாவாக்கிய தேவன். அப்படியே குமாரனுக்கு அங்கே கல்யாணம் செய்கிறார். குமாரன் என்று சொல்லும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடையாளப்படுத்துகிறது. இதை குறித்து நாம் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கல்யாணம் அது எப்போ நடக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகையிலே அங்கே வெளிப்படுத்தல 19ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களிலே நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவரது மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பிதாவான தேவன் ஒரு மனைவியை ஆயத்தப்படுத்தி திருமணம் செய்கிற காரியத்தை குறித்து இங்கே பேசுகிறார். அதனால நம்ம அநேக இடங்களிலே வேதத்திலே படிக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் சபை சிறுமந்தை வகுப்பாரை ஒரு கன்னிகையாக ஒரு மணவாட்டியாக சொல்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் அங்கே மணவாளன் கன்னிகை என்று பேசப்படுகிறது. அப்படியே 2 கொரிந்தியர் 11:2 கூட சபையை கன்னிகையாகவும் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மணவாளனாகவும் அங்கே பேசப்படுகிறது. அப்படி ராஜா ஆகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சபையாகிய மணவாட்டியை அங்கே கல்யாணம் செய்கிற காரியத்தை குறித்து இந்த உவமை பேசப்படுகிறது. அந்த மத்திய 22ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் படிக்கும் போது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். இங்கே சொல்லும் போது அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அப்படி என்றால் ஆல்ரெடி யாரோ ஒரு வகுப்பாரை அங்கே தேவன் அழைத்திருக்கிறார். முன்னதாக அவர்களை இங்கே விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார். அழைப்பதற்கு அங்கே ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். அப்படி என்றால் இங்கே அந்த அழைக்கப்பட்ட வகுப்பார் யார்? முதலாவது அங்கே அழைக்கப்பட்ட வகுப்பார் யார் என்று நாம் பார்க்கும்போது அவர்களிடத்திலே தான் அந்த ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். இது யார் என்று பார்க்கும்போது இது யூதர்கள் ஆகிய அந்த மாம்சீக இஸ்ரேலரை அங்கே அடையாளப்படுத்துகிறதாய் இருக்கிறது. இது நாம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகமத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஆதியாகமத்தில் அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு தம்முடைய குமாரனை அங்கே பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அங்கே தேவனால் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல அங்க 17-18 வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்படுகிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள்ளே நான் இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பேன் என்று பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்குள் இந்த முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்பட போகும். ஆபிரகாமின் சந்ததியாகத்தான்
இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் வருகிறார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபினுடைய 12 மக்கள், அவர்கள் மூலமாக இந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் வருகிறார்கள். அவர்களைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதை குறித்து இன்னும் நாம் பார்க்கும்போது ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பூமியில் உள்ள எல்லா வம்சங்களிலும் உங்களை மாத்திரம் நான் அறிந்து கொண்டேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் உலகத்திலே அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரிலும் இந்த மாம்சீக இஸ்ரேலர்களை, யூதர்கள், அவர்களை மாத்திரம் ஆபிரகாமின் சந்ததியை நான் உங்களை அறிந்து கொண்டேன் என்று முன்னதாக அறிந்து அவர்களைத்தான் அழைக்கப்பட்டவர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னும் இதை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட இங்கே பேசும்போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி வேறல்ல என்று, அவர்களுக்குத்தான் நான் வந்தேன் என்று அந்த நேரத்தில் சொல்லுகிறார். அப்படியே 26ஆம் வசனத்துல, அது எடுத்தீங்களா? 26 அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பார்த்தீங்களா? இது நம்ம அங்க இதுக்கு முன்னால நம்ம படிக்கும் போது அங்கே ஒரு கானானிய ஸ்திரீ வருகிறார் ஆண்டவர் இயேசுவிடத்துல. அவருடைய பிள்ளை அங்கே பிசாசு பிடித்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளையை சுஸ்தமாக்கும்படி அங்கே இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். ஆனால் அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் பேரல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு கொடுப்பது நல்லதல்ல. அப்படி என்றால் இப்பொழுது பிள்ளைகளாகிய இஸ்ரேலர்களாக இருக்கிற அவர்களுக்குத்தான் இந்த ஆகாரம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய கிருபை, இரக்கம், தயவு எல்லாமே அவர்களுக்குத்தான். நாய்க்குட்டிகளாகிய உங்களுக்கு இல்லை என்று புறஞ்சாதிகளை அப்படியாக அந்த நேரத்தில் பேசப்படுது. அதனால அந்த காலம், அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த அழைக்கப்பட்டவர்களாக இருந்தது அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் மாத்திரமே. அப்படியே சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது கூட அதே வார்த்தையை சொல்லுகிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, நீங்கள் இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். பார்த்தீங்களா? அப்ப புறஜாதி நாடுகளுக்கு நீங்கள் போகாதிருங்கள். அந்த ஒரு பீரியடு அவர்களுக்குத்தான், மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு காலம். அவர்களைத்தான் அழைக்கிறார். அந்த அழைக்கப்பட்டவர்களிடத்திலே அங்கே விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாருங்கள் என்று ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். இங்கே வேதத்தின்படி நாம் விருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்திலே விருந்து என்று சொல்லும் போது அது சத்தியம், தேவனுடைய வார்த்தை, அதைத்தான் விருந்து, தேவனுடைய திட்டம், இவைகளை எல்லாம் அறிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்பட்டு அங்கே மனவாட்டி ஆவதற்குரிய ஆசீர்வாதம், அதற்காகத்தான் அங்கே அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த விருந்து என்று சொல்லும்போது பாருங்கள், எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அங்கே தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, அதை நான் உட்கொண்டேன் என்று சொல்கிறார். படிங்கள் எரேமியா 15:16.
உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை நான் உட்கொண்டேன். அது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. தேவனுடைய வார்த்தைகள், சத்தியங்கள், தேவனுடைய திட்டங்கள், இவைகளை அறியும் போது அதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இதைத்தான் அங்கே சொல்லுகிறார். அதை உட்கொண்டேன் என்றால் அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து கூட எரேமியா 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களிலே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பதுதான் அதை புசிப்பதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த மணவாட்டி சபையாக முதலாவது அழைப்பு அந்த மாம்சீக இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்டது. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு அழைப்பு! அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதை நிராகரித்தார்கள். பார்த்தீங்களா? இந்த வசனம் பார்க்கும்போது அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று சொல்லுங்கள் என்று அனுப்பினான். 5ஆம் வசனம், அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். இதை, இந்த பெரிதான ஒரு அழைப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். இந்த நிராகரித்ததை குறித்து நாம் பார்க்கும் போது சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். சாதாரண ஏழை எளிய மக்கள் ஆண்டவர் இயேசுவின் அந்த பலத்த செய்திகளையும் அவருடைய அந்த வார்த்தைகளையும் கேட்டு அவரை விசுவாசித்தார்கள். ஆனால் பெரிய ஞானிகள் என்று சொல்லப்படுகிற பரிசேயர்கள், வேதத்தை கற்று போதிக்கிற வேதம் பாரகர்கள் எல்லாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 7ஆம் அதிகாரம் 48, 49 வசனங்கள். யோவான் 7, 48, 49. அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்தது உண்டா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். பார்த்தீங்களா? வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசித்த சாதாரண ஜனங்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் உண்மையான மேசியா வருவார் 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 என்று அவர்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லி அந்த வாக்குத்தத்தம் அது எப்போ நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். வேதத்தை அறிந்தவர்கள், பரிசேயர்கள், வேத பாரகர்கள், அவர்கள் உண்மையான மேசியா வந்தபோது அவர்கள் அறிந்து கொள்ளாமல் குருடராக இருந்து விட்டார். அவர்கள் எப்படி அப்படியே ஆப்போசிட்டாக புரிந்து கொண்டு பாருங்கள், அவரை உண்மையான மேசியாவாக வந்த போது ஏற்றுக்கொண்டவர்களை என்ன சொல்லுகிறார்கள்? வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு பெரிய அறியாமையில குருடராக அந்த வேதத்தை கற்று தேறினவர்கள் அப்படியாக இருக்கும். இதுதான் சாதாரண மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இதை பாருங்கள், அவரை அங்கே ரிஜெக்ட் பண்ணும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் அங்கே அவரை உதாசீனம் பண்ணும் போது அங்கே ராஜாவாகிய தேவனும் அவர்களை ரிஜெக்ட் பண்ணுகிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ராஜாவாக வருகிறார். அவர் பிறக்கும் போதே ராஜா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அப்படித்தான் அவர் பிறக்கும் போதே ராஜா. அப்படியே அங்கே பிலாத்துவனிடத்தில் நீர் ராஜாவோ என்று சொல்லும் போது ஆம் நான் ராஜா தான் என்று அங்கே உண்மையை அறிக்கை செய்கிறார். ஆனால்
நான் இந்த உலகத்துக்கு இப்பொழுது ராஜா அல்ல, வருகிற உலகம் என்னுடைய ராஜ்யம் இருக்கிறது, அப்பொழுது நான் ராஜா என்பதாக அங்கே பேசுகிறார். ஆனால் பாருங்கள், அந்த ராஜாவை இந்த யூதர்கள், இஸ்ரேலர்கள், மாம்சிக இஸ்ரேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களுக்கு ராஜா, இங்கே யோவான் சொல்லும் போது யோவான் 19:15 ராயனே அல்லாமல் வேறே ராஜா இல்லை என்று அங்கு அறிக்கை செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேசியா ராஜாவாக வந்திருக்கிறார். அவரை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை உதாசீனம் பண்ணுகிறார்கள். அடுத்த வார்த்தைகளே அங்கே நாம் பார்க்கும் போது, அங்கே அழைக்கப்பட்டவர்கள் அங்கே உதாசீனம் பண்ணிவிட்டார்கள், மாம்சிக இஸ்ரேலர்கள். அதன் பிறகு அந்த ராஜா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 5-6 வசனங்கள். அழைக்கப்பட்டவர்களும் அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அவரை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதை அறிவிக்க வந்தவர்களை என்ன செய்தார்கள்? அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இப்போ பாருங்கள், இந்த உவமை போல இதற்கு ஒரு ஈக்குவலாக இதே பொருளை விவரிக்கும் விதமாக லூக்கால இதே வசனங்கள் அங்கே வருகிறது. பாருங்க, அந்த லூக்கா 14ஆம் அதிகாரத்துல 15 24 வசனங்களில இதே மாதிரி இந்த உவமை அங்க பேசப்படுகிறது. அதுல அங்க பேசப்படும் போது அங்கே 18, 19, 20 வசனங்களில அங்கே 3 விதமான காரணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அவரை அங்கே ரிஜெக்ட் பண்ணுவது 3 காரணங்களை சொல்லுகிறார்கள். அதை படியுங்கள். 18. அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். பார்த்தீங்களா? இப்படி இங்கே 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. இங்கே 3 பேர் என்பதாக சொல்லப்படுகிறது. அது லிட்டரலாக 3 பேர் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலர் மாத்திரம் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது யார் எப்படி அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே ரிஜெக்ட் பண்ணார்கள் என்று நாம் பார்க்கும்போது, முதலாவது ஒரு வகுப்பார், நான் ஒரு வயலை கொண்டேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வயலை கொண்டேன், அதை நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ஒரு நிலம் வாங்கி இருக்கிறார், அதை நான் பார்க்க போகிறேன் என்பதாக. இது எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய 13ஆம் அதிகாரத்தில் கூட விதை விதைக்கிற உவமை குறித்து பேசியிருக்கிறார். அந்த உவமையில அங்கே விதைகள் விதைக்கப்படுகிறது. அங்கே நல்ல நிலம் அல்லாது, பார்த்தீங்களா, இவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அல்ல. மற்ற 3 நிலங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, முதலாவது வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், அடுத்தது கற்பாறையான ஒரு நிலம். இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், என்ன, உலக காரியங்களை தேடி, எனக்கு நிலம்தான் முக்கியம்,
என்று அதை தேடி போன அந்த மூன்றாவது வகுப்பார், முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட வகுப்பார். இதை குறித்து அந்த வசனம் படிகள். அந்த முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்ட வகுப்பார் எப்படி இருக்கிறார்கள்? லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். லூக்கா 8:14. உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு வகுப்பார். நான் நிலம் கொண்டேன், அதை நான் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய காரியம் அங்கே நெருக்கப்படுகிறது. அது எனக்கு தேவையில்லை. எனக்கு உலக காரியங்கள் சிற்றின்பத்தின் மயக்கத்தினாலும் என்ன பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் கவலைகள், உலக காரியங்கள் அவர்களை நெருக்கி போடுகிறது. அப்போ தேவனுடைய காரியத்துக்கு, தேவனுடைய அந்த மேலான ஆசீர்வாதத்தின் அழைப்புக்கு அவர்கள் செவி கொடுக்காமல் அதை உதாசீனம் பண்ணி இந்த உலக காரியங்களிலே மூழ்கி போய் இருக்கிறார்கள். இன்னும் இரண்டாவது ஒரு வகுப்பார், முதல் வகுப்பார் இப்படியாக உலக காரியங்கள். இரண்டாவது வகுப்பார், நான் 5 ஏர்மாடு கொண்டேன், அதை எனக்கு சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் ஏர்மாடு என்று சொல்லும்போது அது காளை, அவர்கள் பலி செலுத்துகிற காரியத்தை அடையாளப்படுத்துகிறது. அவர்கள் காளை, ஆடு, இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துகிறவர்களாக இருந்தார்கள் மாம்சிக்க இஸ்ரேலர்கள். அங்கே 5 ஏர்மாடு என்று சொல்லும் போது வேதத்திலே அவர்களுக்கு மோசேயினால் கொடுக்கப்பட்டது 5 புஸ்தகங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இப்படி 5 அந்த ஆகமங்களிலே இப்படிப்பட்டதான பலிகளை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அதனால அவர்கள் அந்த பலிகளை குறித்த ஒரு சிந்தையிலே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு முறைப்படி அவர்கள் அங்கே தேவன் அப்படி ஒழுங்கு செய்திருந்தார். அவர்கள் பாவம் செய்யும் போது அங்கே ஒரு பலி கொடுக்கப்படும் போது அதை அவர்கள் உணர்ந்து கொண்டு, என்னுடைய பாவத்திற்காக இந்த ஒரு ஆடு இல்லாவிட்டால் ஒரு காளை அது பாடுபட்டு மரிக்கிறதே, இரத்தம் சிந்துகிறதே என்று ஒரு உணர்வு அடைந்து பாவத்துக்கு விலக வேண்டும். அப்படிப்பட்டதற்காக அந்த ஒரு ஒழுங்கை தேவன் வைத்திருந்தார். ஆனால் இவர்களுடைய மனநிலை எப்படி ஆகிவிட்டது என்றால், இவர்கள் பாவம் செய்தால் ஒரு பலி கொடுத்தால் சரியா போச்சு, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை, உணர்வு இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். இதைத்தான் இந்த 5 ஏர்மாடு கொண்டேன், நான் அதை சோதித்து பார்க்க வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில இடங்களிலே குறிப்பிட்டு பேசுகிறார். அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது மலை பிரசங்கத்துல கூட மத்திய 5ஆம் அதிகாரத்துல 23 26 வசனங்களில அங்கே பலிபீடத்திலே நீங்க காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் ஏதாகிலும் குறை உண்டு என்று நீ கண்டால் நீ காணிக்கையை செலுத்தாமல் வைத்து விட்டு முதலாவது போய் நீ சகோதரனோட ஒப்புரவாகி அதன் பிறகு வந்து காணிக்கையை செலுத்து என்று அந்த பலியின் முக்கியத்துவத்தை குறித்து ஆண்டவரே பேசுகிறார். அப்படியே பாருங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில இருந்தார்கள் என்று ஒரு வசனம் படியுங்கள். என்னும் மத்தேயு 23:23 வசனம். மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் ஜீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டு விட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் உள்ள விசேஷித்த விதமான நியாயப்பிரமாணத்தில் உள்ள விசேஷித்த விதமான நீதியையும்
இரக்கத்தையும் விசுவாச விசுவாசத்தையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள். அப்ப அவர்கள் ஒரு கடமையாக அங்கே பலி செலுத்தினார்கள். அவருடைய இருதயம் உணர்வற்றதாக இருந்தது. இதைத்தான் அங்கே ஆண்டவர் இயேசு குறிப்பிட்டு பேசுகிறார். மூன்றாவது ஒரு வகுப்பார் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் விவாகம் பண்ணினேன், ஒரு பெண்ணை விவாகம் பண்ணேன், அதனால நான் வரக்கூடாது. இது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவர்களை 1 வருடம் வரையிலும் எந்த விதமான அங்கே தொந்தரவு செய்யக்கூடாது, யுத்தத்துக்கு அழைக்கக்கூடாது, அவர்களை அப்படியாக விட்டுவிட வேண்டும். இந்த ஒரு காரணத்தை அவர்கள் சொல்லுகிறார். அதனால இந்த இஸ்ரேலர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே ரொம்ப ஒரு பிஸியாக இந்த உலக காரியங்களை மேன்மையாக நினைத்து அவர்கள் அந்த பெரிய ஒரு அழைப்பை, ஆசீர்வாதத்தை அங்கே உதாசீனம் பண்ணினார்கள். உலக காரியத்திலே மிகவும் அங்கே பிஸியாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இங்கே 3 விதமான காரணங்களை சொல்லி அந்த ஒரு அழைப்பை நிராகரிக்கிறார்கள். இப்போ இந்த அழைப்பு எப்படிப்பட்டதான ஒரு அழைப்பு? அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு மனவாட்டி ஆகக்கூடிய ஒரு அழைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்கிற ஒரு அழைப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திர ஆகக்கூடிய ஒரு அழைப்பு. எவ்வளவு ஒரு மேன்மையான அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த மேன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் உலக காரியங்களிலே அவர்கள் அதிக கவனம் செலுத்தி கொண்டு இருந்தார்கள். இந்த அழைப்பின் ஒரு மேன்மை, ஆசீர்வாதம் பற்றி ஒரு வசனம் நமக்கு சொல்லுகிறதை படியுங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2:9. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மனுஷனுடைய மனதிலே தோன்றவே இல்லை, கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்க. அவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்றே அறிய முடியாது. அவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். இதை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. ஏசாயா 64:4 கூட அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சங்கீதம், அந்த வசனம் மாத்திரம் படிங்க. சங்கீதம் 31:19. சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. அது எவ்வளவு பெரிது என்று அழைத்துக் கொள்ளணும். அதனால அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் உலக காரியங்களையே மேன்மையாக நினைத்து இவைகளை நிராகரித்து விட்டார். ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதம், அந்த தேவன் கொடுக்கிற அழைப்பு, ஆசீர்வாதம், அதை வேண்டாம் என்று அங்கே உதறிவிட்டார். அதனால ஆண்டவர் இயேசு மலை பிரசங்கத்துல சொல்லும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தேட வேண்டும் என்பதாக அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு பாருங்கள், ஆண்டவர் இயேசு அங்கே அடுத்ததாக அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், அடுத்த வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்போ அவர்கள் ரிஜெக்ட் பண்ணி அப்படியாக செய்யும் போது, அங்க அதற்கு முன்பதாக மற்றவர்கள் அவன் ஊழியக்காரனை பிடித்து அவமானப்படுத்தி
கொலை செய்தார். எப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள்! அங்கே ரிஜெக்ட் பண்ணதோடு மாத்திரமல்ல, ஊழியக்காரரை பிடித்து கொலை செய்தார்கள், உபத்திரவங்களுக்கு கொண்டு போய் விட்டார்கள். இதை குறித்து கூட நாம் பார்க்கும்போது, அன்றைக்கு யூதர்கள் அங்கே முதலாம் சபையை உபத்திரவப்படுத்தினது இந்த மாம்சீக இஸ்ரவேலர் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை அநேகரை உபத்திரவப்படுத்தினார்கள். இயேசுவின் நாமத்தை அங்கே சொல்லக்கூடாதபடி அங்கே நியாய சங்கம் மற்றும் அந்த வேத பாரகர்கள் சீசர்களை அப்போஸ்தலர்களை அடித்தார்கள். அப்படியே யோவான் ஸ்நானகனை அங்கே முன்னறிவித்தவர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்த யோவான் ஸ்நானகனை கொலை செய்தார்கள். ஆண்டவர் இயேசுவை கொலை செய்தார்கள். அப்படியே முதலாம் இரத்த சாட்சி நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் அங்கே ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறித்து பேசினதற்காக இப்படியாக அநேக காரியங்கள் இந்த வசனத்தின்படி அவர்கள் செய்கிறார்கள். அப்படியே நாம் பார்க்கும்போது அங்க யாக்கோபு கூட அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். இப்படி நாம் பார்க்கும்போது அங்கே அன்றைக்கு இருந்த மாம்சீக இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அநேக உபத்திரவங்களுக்குள்ளாக கொண்டு போனார். இங்கே நாம் பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் நிராகரித்ததுனால அங்கே அவர்களுக்கு பெரிய தண்டனை வருகிறது. அதுதான் 7ஆம் வசனம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தார். பார்த்தீங்களா? அப்போ தேவன் அங்கே அந்த ராஜா பார்த்து அவர்களை அங்கே பெரிய ஒரு தீர்ப்புக்குள்ளே கொண்டு போகிறார். அவர்கள் பார்க்கும்போது பாருங்கள், அங்கே இந்த தீர்ப்பு எப்படி வந்தது என்று நாம் பார்க்கும்போது மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல 37, 38 வசனங்களில அந்த தீர்ப்பு குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். படியுங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடும். அப்ப நான் உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதா இருந்தேன், உங்களுக்கு மனது ஏற்றுக்கொள்ள மனது நீங்கள் உதாசீனம் பண்ணின. அதனால அப்படியே இந்த வார்த்தையின்படியே பின்னாட்களில கிபி 70 அந்த எருசலேம் முழுவதுமாக சுட்டரிக்கப்பட்டது. தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது. எருசலேம் பட்டணம் முழுவதும் அங்கே சூழ முற்றுகையிடப்பட்டு 10 லட்சம் யூதர்கள் அங்கே பட்டயத்தால் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். உலகம் முழுவதிலும் அந்த இஸ்ரேலர்கள், மாம்சீக இஸ்ரேலர்கள் துரத்தப்பட்டார். அதனால அந்த ராஜா கோபத்தினால் அப்படிப்பட்ட காரியங்களே இது பாருங்கள், இது அவர்களுக்கு நடந்தது என்றால் இது இப்பொழுது இருக்கிற நமக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் எப்படி அந்த மாம்சீக இஸ்ரேலர்கள் அங்கே இயேசுவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் உணர்வற்றவர்களாக உலக காரியங்களிலே மூழ்கி இருந்து அப்படிப்பட்டதான பெரிய அழிவுக்குள்ளே போனார்களோ, அப்படியே இந்த சுவிசேஷ யுகத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம்
அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து அவருக்காக சாட்சியாக வாழாமல் உலக காரியங்களிலே மூழ்கி போய் இருந்தால் அப்படிப்பட்டதான ஆக்கினை நமக்கும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் பாருங்கள், இப்பொழுது இருக்கிற கிறிஸ்தவ சபையை குறித்து கடைசி கால சபை, 7ஆம் கால சபை, லவோதிக்கேயா சபை எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, வெளிப்படுத்தல 3ஆம் அதிகாரத்துல நீங்கள் இதை படித்துக் கொள்ளுங்கள். 14 - 17 வசனங்களில அவர்கள் குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருப்பதாக இங்கே சொல்லப்பட்டது. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாம் பொதுவாக பார்க்கிறோம், அது எந்த டினாமினேஷனாக இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் பொதுவாக ஒரு குளிருமில்லை அனலும், ஒரு வெதுவெதுப்பாக, ஏதோ ஆலயத்துக்கு போவார்கள், காணிக்கை கொடுப்பார்கள், மற்றபடி உலகத்தார் போல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு மெஜாரிட்டி அங்கே ஊழியக்காரர்கள் அவர்கள் செய்கிற ஆராதனைகள், அங்கே வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்றால் பாருங்கள், அங்கே பாடல் ஆராதனை என்று அங்கே அதிகமாக டான்ஸ், அங்கே கலர் கலராக லைட் வெளிச்சங்கள், போதனைகள், ஒரு ஆசீர்வாதமான போதனைகள், அங்கே அற்புத அடையாளங்கள் குறித்த ஒரு போதனைகள், இப்படியாகத்தான் இருக்கும். அங்கே ஒரு எச்சரிப்பு இருக்காது. என்னுடைய வார்த்தை அந்த நிழல் பொருள் போன்ற வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்த வார்த்தைகள் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஓமைகள், தீர்க்க தரிசனங்கள், இப்படி அநேக வார்த்தைகள் வரப்போகிற பயங்கர அழிவு குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பற்றி வேதத்திலே சுமாராக 300 இடங்களிலே அவருடைய வருகை பற்றி பேசப்பட்டிருக்கு. அந்த வருகைக்கு முன்பதாக பெரிய அழிவு இந்த உலகத்து மேல வரப்போகிறது. இதை குறித்து பேசுவதே, இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து அநேக தீர்க்க தரிசன வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து அநேகர், மெஜாரிட்டி போதகர்கள் பேசுவதே இல்லை. இதை குறித்து நாம் சில வார்த்தைகளை நாம் பார்க்கலாம். பாருங்கள், செப்பனியா எழுதின அங்கே தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இன்றைக்கு நாம் உலக காரியங்களிலே என்ன சேர்த்து வைக்கிற பொன் வெள்ளி எதுவும் நம்மை காப்பாற்றாது என்று அங்கே பேசப்படுங்கள். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்து குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார். இந்த உலகம் பெரிய அழிவுக்கு போகும். நாம் சேர்த்து வைக்கிற பொன் வெள்ளி மற்ற எந்த ஒரு காரியம் நம்மை காப்பாற்றாது. எவ்வளவு பெரிய எச்சரிப்புகள்! அப்படி என்ன நாம் பார்க்கும்போது எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 15 - 19 இந்த வசனங்களை நீங்க படித்துக் கொள்ளுங்கள். அங்கே அவர்கள் சேர்த்து வைத்த வெள்ளி பொன்னுகள்லாம் தெருக்களை எடுத்து வீசி விடுவார்கள். அங்கே பொன் வேண்டாவிருப்பாகிவிடும், அவைகள் ஒன்றுமே தப்புவிக்காது என்று சொல்லப்பட்டது. அப்படிப்பட்டதான மகா உபத்திரம் வருகிறதா இருக்கிறது. அப்படியே அதிகாரத்தில் உள்ளவர்கள், அங்கே மேட்டுக்குடி மக்கள், அவர்கள் இன்றைக்கு பெரிய ஆளுகிறவர்களாக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களாக, படித்தவர்கள், ஞானிகள் என்று இருக்கிறவர்களுடைய நிலை குறித்து பேசும்போது ஆமோஸ் புஸ்தகத்தில் இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14 - 16 இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் போது அங்கே ஒருவரும் தப்ப முடியாது, எல்லாரும்
நிர்வாணமாய் ஓடி போவார்கள் என்று வசனம் சொல்லும். அப்படிப்பட்ட பயங்கரமான காலங்கள் வருகிறதா இருக்கு. அதனால நம்ம அந்த மாம்சீக இஸ்ரேலர் போல உலக காரியங்களிலே ரொம்ப பிஸியாக பணம் பொருள் சம்பாதிக்க வேண்டும், பேர் புகழ் சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்தால் அது நம்மை அந்த பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றாது. சிலர் சொல்லுவார்கள், நான் கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நான் உழைக்கிறேன், நான் பிரயாசப்படுகிறேன், நான் சம்பாதிக்கிறேன். பார்த்தீங்களா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், அந்த உழைப்பதற்கு வேண்டிய பலனை, ஜீவனை நான் கொடுக்கிறேன். கிறிஸ்தவர்கள் கூட நான் கடினமா உழைச்சு சம்பாதிக்கிறேன். இல்லைங்களா? செய்யும் தொழிலே தெய்வம், பணம் பணம். இப்படிப்பட்ட சிந்தையில தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகர் இருக்கிறார்கள். பணம் நம்மை காப்பாற்றாது, வெள்ளி பொன் சொத்து எதுவுமே நம்மை காப்பாற்றாது. பார்த்தீங்களா? தேவன் அந்த பலனை கொடுக்கிறார். இதை குறித்து உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். பார்த்தீங்களா? தேவனே கொடுக்கிறார். அது தேவைக்கு நாம் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு தேவையானதை அப்படி சம்பாதிக்க வேண்டும். தேவனே கொடுக்கிறார் அந்த பலனை. அதனால நாம் அதிகமாக பணம், பெயர், புகழ், நமக்கு அதிகாரம் வேண்டும் என்று தேடி தெரிந்தால் அது பெரிய அழிவுக்கு நேராக கண்ணியாக நமக்கு இருக்கும். அதனால சங்கீதம் 49:20 கூட அங்கே சொல்லும் போது, கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். மிருகம் போல பணம் பணம் என்று, அதிகாரம் என்று அழைக்கிறவர்கள் வேதம் மிருகத்துக்கு ஒப்பாக பேசுகிறது. அதனால நாம் வேதத்திலே யோபு புஸ்தகத்திலே படிக்கும் போது, நாம் எவ்வளவு சம்பாதித்து வைத்தாலும் அது அழிவுக்கு போய்விடும். அது மரித்து உயிர் தெளிந்து வரும்போதும் அது நமக்கு ஒன்றுமே இல்லாதது போல ஆகும். இன்னைக்கு பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய ஞானிகள், அதிகாரம், அநேக பணம் பொருள் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மரித்து விட்டார்கள். திரும்ப எழுப்பி வரும்போது அங்கே அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக வருவார்கள். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 27:16-19 இந்த வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே கடைசியாக சொல்லும் போது, அவன் தன் கண் திறக்கும் போது ஒன்றும் இல்லாது இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. இது என்னுடைய சொத்து, என்னுடைய வீடு என்று அங்கே உரிமை பாராட்ட முடியாது. ஒன்றும் இருக்காது. இன்றைக்கு நம்ம யுத்தங்கள் கேள்விப்படுகிறோம். உக்ரைன் போன்ற தேசத்துல எல்லா பில்டிங்கள் தரைமட்டமாக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட பெரிய அழிவுகள் உலகத்து மேல வருகிறதா இருக்கும். அதனால நாம் அதிக ஜாக்கிரதையோடு, தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான அழைப்பை இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அங்கே மாம்சீக இஸ்ரேலர்கள் அதை உதாசீனம் பண்ணி அங்கே உலக காரியங்களிலே மூழ்கி இருந்த போது அங்கே பெரிய அழிவுக்கு போய்விட்டார். அப்படி நாம் அழிவுக்கு போகாமல் அதிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கும் போது பாருங்கள், 22ஆம் அதிகாரத்துல இங்க மத்தேயு 8-9 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய்
காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார். பார்த்தீங்களா? அப்போ ஒரு குறிப்பிட்ட காலமுறையிலும் அவர்களுக்கு அந்த அழைப்பு இருந்தது. அந்த விருந்து எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. அதனால அந்த ஊழியக்காரர்களை அனுப்பி, நீங்கள் போய் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இன்றைக்கு அநேக ஊழியர்கள் என்ன அப்போஸ்தலர்கள் முதலாவது வந்தார்கள். அதன் பிறகு அநேக ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் வந்து இந்த அழைப்பை கொடுக்கிறார்கள். அங்கே அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு புறஜாதிகளாகிய நாம் நம்மை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கு, வழி சந்திகளிலே போய். நாம் எல்லாரும் வழி சந்திகளிலே என்று சொல்லும் போது நாம் உண்மை தேவனை அறியாமல் சத்தியம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன என்பதை அறியாமல் சிருஷ்டிகளையும் மூதாதையர்களையும் இப்படியாக கல்லு விக்கிரகங்கள் மூலமாக செய்து வைத்து அவைகளை வணங்கி கொண்டிருந்தோம். நம்முடைய மூதாதையர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். வழி சந்திகளில் இங்கே வந்து சொல்லப்பட்டது தேவனுடைய உண்மையான சத்தியம், தேவனுடைய திட்டங்கள், ரட்சிப்பு குறித்து அநேக பரிசுத்தவான்களை தேவன் அனுப்பினார். முதலாவது வேதத்திலே சொல்லும் போது அங்கே அப்போஸ்தலன் பேதுரு மூலம் புறஜாதி ஆகிய கொர்நேலியுசுக்கு வந்தது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொர்நேலியுஸ் தான் புறஜாதிகளிலே முதலாவது அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அவர் அவ்வளவாக பக்தி உள்ளவராக இருந்தார். அங்கே சொல்லும் போது அந்த ஒரு வசனம் படிக்கும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:35. எந்த ஜனத்தினாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜனத்திலாக்கிலும் முதலாவது மாம்சீக இஸ்ரவேலருக்கு மாத்திரம், அதன் பிறகு உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், எந்த ஜனத்தினாகிலும் அவருக்கு பயந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க. அப்படியே 43ஆம் வசனம் கூட அதுல, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். அவரை குறித்தே தீர்க்கதரிசிகள் எல்லாரும் சாட்சி கொடுக்கிறார்கள். எந்த ஜனத்தினாலும் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அந்த அழைப்பு போயிட்டு. அப்படியே அப்போஸ்தலர் பவுல் பர்னபா கூட அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல அங்கே அப்போஸ்தலருடைய பிரயாணங்களை நாம் பார்க்கும் போது, பவுலுடைய பிரயாணம், அவர்கள் அநேக தேசங்களிலே சுற்றி வரும்போது அங்கே யூதர்களுடைய அந்த சினகாக் என்று சொல்லக்கூடிய அந்த ஆராதனை ஸ்தலங்களிலே தான் பேசுவார்கள் முதலாவது. அப்பொழுது அவரை அங்கே பவுலை பர்னபாவை அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை தள்ளிவிடுகிறார்கள். அதை குறித்து அப்படி தள்ளிவிடும் போது அங்கே பேசுகிறார். படிங்க 46ஆம் வசனம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். பார்த்தீங்களா, நீங்கள் உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக கொள்ளுகிறபடியினால் நாங்கள் புறஜாதியாரிடத்திற்கு. இப்படி புறஜாதியாருக்கு அந்த அழைப்பு அந்த ராஜாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த மாம்சீக இஸ்ரவேலரை போல நாம் உதாசீனம் பண்ணாமல் உலக காரியங்களிலே நாம் அங்கே மூழ்கி போகாதபடி தேவனுக்கு அடுத்த காரியங்களை அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் தேடி அந்த மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை குறித்து கூட எச்சரிப்பாயிருங்கள், அதிக எச்சரிக்கையாயிருங்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்துல பாருங்கள் 11ஆம் அதிகாரத்துல இதை குறித்து எச்சரிக்கிறார். 19ஆம் வசனம், நான்
ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. நமக்கு எச்சரி, நீ பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. நமக்கு இப்பொழுது எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. சுபாவ கிளைகளான ஆபிரகாமின் சந்ததியாகிய மாம்சீக இஸ்ரவேலரே அங்க தண்டனைக்குள்ளாக்கினார் என்றால் நீ பயந்திரு, எச்சரிக்கையாயிரு என்று சொல்லிக்கொண்டு பாருங்க, 25ஆம் வசனம் பார்த்தீங்களா? அதுல ரோமர் 11:25. மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும். கடினமானது. அப்போ நமக்காக ஒரு காலத்தை தேவன் அங்கே வைத்திருந்தார். அவர்கள் உணர்ந்து கொள்ளாத ஒரு கடின ஒரு மனது கொடுக்கப்பட்டது. அப்ப நமக்கு ஒரு பீரியட், இந்த நாள் கூட ஒரு நிறைவுக்கு அது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், புறஜாதியாரிலிருந்து ஒரு வகுப்பார் தேர்வு செய்யப்படுகிறது வரையிலும் அந்த அழைப்பு இருக்கும், அந்த விருந்து. அதன் பிறகு அந்த நாட்கள் முடிவுக்கு டோர் க்ளோஸ் ஆயிடும், அந்த அழைப்பு நின்று போகும். அதனால நாம் அதிக கவனத்தோடு இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அவருக்கு பிரியமாக வாழ பிரயாசப்பட வேண்டும். அடுத்ததாக 22ஆம் அதிகாரம் மற்ற 22:10 வசனம். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைச்சு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அதுல நல்லார் இருக்கிறார், பொல்லார் இருக்கிறார். அது நமக்கு தெரியாது. வெளியாக நாம பார்த்தா எல்லாரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் அந்த ராஜா அறிவார். தேவனாக்கிய அந்த ராஜா அங்கே அறிவார். அந்த ராஜா பார்க்க வருகிறார். 11ஆம் வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு பார்த்தீங்களா? மனுஷனை கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தார்? பாத்தீங்களா? அப்போ ராஜா பார்க்கிறார் இந்த கல்யாண விருந்து. இப்பொழுது இந்த சத்தியங்கள் கொடுக்கப்படுவதுதான் விருந்து. கல்யாண சாலை வந்திருக்கிறாங்க, விருந்து புசிக்கிறாங்க. அங்கே புசிக்கும் போது ராஜா சிலரை பார்க்கிறார். எங்கே சிநேகிதனே உன்னுடைய கல்யாண வஸ்திரம்? பாருங்கள், ராஜா பார்த்து கொண்டே இருக்கிறார். அதற்கு கூட ஒரு வசனம் இருக்கிறது, படிங்க. சங்கீதம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை இங்கே இருக்கிறது. இருக்கிறார் ராஜா, விருந்து சாலையில இருக்கிறவர்களை பார்க்கிறார், அவர்களை அப்படியே சோதித்து அறிகிறார். இங்கே பார்த்து 12ஆம் வசனத்துல, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தார்? அதற்கு அவன் பேசாமல், இப்படி என்றால் கல்யாண வஸ்திரம் என்றால் என்ன? இதை குறித்து வசனம் படியுங்கள்.
கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. பார்த்தீங்களா? ஞான ஸ்நானம் எடுக்கும் போது அங்கே கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த குணலட்சணங்களை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அது 2 கொரிந்தியர் 5:17 ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். அப்போ பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள் எல்லாம் ஒளிந்து புதிய மனுஷன், அது அந்த புது சிருஷ்டி என்ற அந்த கரு நமக்குள்ளாக உருவாகும். அப்பொழுது பழைய காரியங்களை எல்லாம் நாம் விட்டு கிறிஸ்துவின் குணலட்சணங்களை வெளிப்படுத்துகிறவர்களாக அந்த புது சிருஷ்டி என்ற அந்த கரு ஒவ்வொரு நாளும் நம்மில் வளருகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த குணலட்சணங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொன்னார், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினார், எல்லா விதத்திலும் மரண பரியந்தம் தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், வசனங்களுக்கு அப்படியாக கீழ்ப்படிந்தார். அவரை போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு, தேவனுடைய எல்லா காரியத்துக்கும் தன்னை தாழ்த்த வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். பாவத்துக்கு விலக்கி ஓடினார். என்னிடத்திலே பாவம் உண்டு, யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அப்படி கேட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அப்படியாக நம்முடைய குணாம்சங்கள் மாறும். ஏழை எளிய மக்கள் மேலே அன்பு பாராட்டினார், அவர்களை அரவணைத்தார். அன்பு, நீதி, பரிசுத்தம், தாழ்மை, தேவனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தார். இப்படியாக அவருடைய அந்த குணாம்சங்கள், அதுதான் அந்த கல்யாண வஸ்திரம். அதை நாம் தரித்து கொள்ள வேண்டும், அதிலே நாம் வளர வேண்டும். நல்லவர்கள் அப்படிப்பட்ட குணாம்சங்களை தங்களிலே வளர்த்து கொள்ளுவார்கள். வெளிப்படுத்தல நம்ம படித்த 19ஆம் அதிகாரத்துல மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அப்படியாக அந்த மணவாட்டி இப்படிப்பட்டதான குணலட்சணங்களை தங்களிலே வளர்த்து கொள்ளுவார்கள். அதிகமாக வேதத்தை தியானிப்பார்கள், சத்தியத்தை அதிகமாக கேட்பார்கள், உணர்ந்து கொள்வார்கள், அதற்கு கீழ்ப்படிவார்கள், அதிகமாக ஜெபிப்பார்கள், வேத தியானம் அவர்களிடத்திலே இருக்கும். இதுதான் அந்த கல்யாண வஸ்திரம். அவர்கள் தங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாறும் விதமாக மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். சுபாவம் மாறிக்கொண்டே இருக்கும். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் எல்லாம் அங்கே இல்லாமல் போய் புதிய மனுஷனாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து நம்மிடத்திலே உருவாகி அவருடைய குணாம்சத்துக்கு ஒப்பாக மாறுங்களா? அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என அங்கே நாம் பார்க்கும் போது அதை எந்த வம்பு தும்புக்கு போக மாட்டார்கள். தீமை செய்தால் அதை சகித்துக் கொள்வார்கள். அப்போஸ்தலன் பேதுரு எழுதுகிறார் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல்
அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதே என்று சம்பியாதிருங்கள். இப்ப நம்ம ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆசீர்வாதம் மட்டும் சொல்லணும். யார் என்ன செய்தாலும் தீமை செய்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கும். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அதனால நல்லவர்கள் இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உள்ள குணாம்சத்தில தங்களை வளர்த்தி கொண்டே இருப்பார்கள். பொல்லார் அப்படி செய்ய மாட்டாங்க. ஞானஸ்நானம் எடுப்பாங்க, அப்படியே பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய குணாம்சத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இதுதான் அவர்கள் அந்த கல்யாண வஸ்திரத்தை அவர்கள் இல்லாதது போல ஆக்கி விடுவார்கள். அவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள் விசுவாசத்துல, ஆனால் அதற்கேற்ற கிரியைகளை எதையும் செய்யாமல் அந்த வஸ்திரத்தை இழந்து போகிறார்கள். அதனால அங்கு கேட்கும் போது, ராஜா கேட்கும் போது அவன் எதுவும் பேசாமல் இருந்தான். இந்த கல்யாண வஸ்திரம் குறித்து இன்னும் ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனத்துல அங்கே நாம் படிக்கும் போது, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கு ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரங்கள் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி, அதன் மேல முழுமையான விசுவாசம். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு முழுமையான அன்பு, ஒரு பூரண அன்பு, தேவன் பேரில் அப்படிப்பட்டதான அன்பு, அந்த பிரதான சுப்ரீம் லவ் தேவனிடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலும் நாம் காண்பிக்கிறவர்களாக, விசுவாசத்துல நாம் உறுதிப்பட்டவர்களாக, அங்கே நீதியின் சால்வை, நீதி என்றாலே அங்கே தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக தங்களை கீழ்ப்படுத்துவது, நீதியின் சால்வை அங்கே கொடுக்கப்படுகிறது. அதனால எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனத்தில கூட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. சிலர் அதான் நினைக்கிறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க சில நல்ல காரியங்களை செய்தா போதும், காணிக்கையை கொஞ்சம் போட்டா போதும், அப்படிப்பட்ட சிந்தை. இந்த நல்ல காரியங்கள் என காணிக்கை இதெல்லாம் புற ஜாதிகள், இந்து புற மதத்தில் இருக்கிறவர்கள் கூட செய்கிறார்கள். அநாத ஆசிரமங்கள் என அப்படியே முதியோர் இல்லம், அன்னதானம், இப்படியெல்லாம் நிறைய செய்கிறாங்க. இந்த அன்னதான இந்த நற்கிரிகள் மட்டும் நம்மை ரட்சித்து கொண்டு போவார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஈடு பலி புண்ணியம் அதுதான் நம்மை ரட்சிக்கும். அன்னதானங்கள், இந்த புண்ணிய கிரியைகள் அதை செய்ய வேண்டாம், செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை. இங்க வசனம் சொல்லுகிற 10 வசனத்துல நற்கிரியைகளை செய்கிறதற்கு படிங்க வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தியேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆனால் நம்முடைய ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அந்த ஈடு பலி புண்ணியத்தினால், அது தேவனுடைய ஈவு. அதிலே நாம் முழு விசுவாசம் வைத்து அதன் பிறகு நற்கிரியைகளை செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அப்போஸ்தலர் 10:38 நாம் படிக்கிறோம், அவர் அங்கே நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார் என்று நாம் படிக்கிறோம். நன்மை செய்ய வேண்டும். ஆனால் இயேசுவின் மேலும் தேவன் பேரிலும் ஒரு மிகுந்த விசுவாசம், அன்பு உடையவர்களாக அந்த ஈடு பலி புண்ணியத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு நற்கிரியைகளை செய்யணும். இப்போ ராஜபாகிய அந்த தேவன் கேட்கிறார், சிநேகிதனே, உன் கல்யாண வஸ்திரம்
நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்? அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்போ வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, அதை எங்கேயோ தொலைத்து விட்டு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாரு, ஆனால் எந்த ஒரு கிரியையும் இல்லை. ஞான ஸ்நானம் எடுத்த பிறகு வாழ்க்கையில அவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை. பழைய வாழ்க்கை அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஞான ஸ்நானம் எடுத்தா போதும், அப்படிதான் இன்றைக்கு அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அது நாம் கல்யாண வஸ்திரத்தை இழந்தது போல. நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நற்கிரியைகளின் வேத வசனங்களை தியானிப்பதில், ஜெபிப்பதில், சத்தியங்களை கேட்கிறதுல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக ஒவ்வொரு நாளும் மாறுகிறவர்களாக மாற வேண்டும். இந்த புது சிருஷ்டி நம்மிலே வளர வேண்டும். எபேசியர் அதை குறித்து சொல்லும் போது பாருங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே பழைய மனுஷனை களைந்து அங்கே புதிதான சிந்தையுடையவர்களாக மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அங்கே பொய் பேசக்கூடாது, அங்கே நலமான வேலை செய்ய வேண்டும், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் வரக்கூடாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும், சகல விதமான கசப்பு, கோபம், துர்க்குணம் போன்ற எல்லா குணங்களையும் விட்டொழிக்க வேண்டும். அங்கே கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல மன்னிக்க வேண்டும். இந்த வசனங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்க. இப்படியாக நாம் அந்த வஸ்திரத்தை, அந்த புது சிந்தையை, அந்த புது சிருஷ்டியை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அந்த வஸ்திரம் இல்லாமல் போய்விடும். இப்படி நாம் பிரயாசப்பட வேண்டும். அங்கே அவன் பேசாமல் இருந்தான். அடுத்த வசனம் அங்கே படிக்கும் போது 13, மத்தேயு 22:13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். புறம்பான இருளிலே கையும் காலும் கட்டி அவனை கொண்டு போய், அப்போ நாம் பெரிதான ஆசீர்வாதத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்ய அப்படிப்பட்டதான மனவாட்டி ஒரு அழைப்பு. அந்த அழைப்புக்கு நாம் தகுதி அடைய வேண்டும். அங்கே நாம் படிக்கும் போது, அதாவது ரோமர் 8:29 தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயல் அவர்களிடத்திலே வர வேண்டும். அவர்கள் தான் மனவாட்டி, அவர்களிடத்தில் தான் அந்த கல்யாண வஸ்திரம் இருக்கும். அந்த கிறிஸ்துவின் சாயல் வர வேண்டும். அப்படி எபேசியர் 4:11 படிங்கள். எபேசியர் 4:11 முடிக்க போறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பார்த்தீங்களா, அங்கே குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வர வேண்டும். அப்படியே கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆக நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவை போன்ற ஒரு வளர்ச்சி அடைய வேண்டும். அதான் பூரண புருஷர். இதை குறித்து இன்னும் வசனங்கள் நீங்க படித்துக் கொள்கிற 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து அங்கே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாம் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மகிமையை அடையும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அதனால அப்போஸ்தலர்கள் உபதேசங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு நீங்கள் கேட்டு கீழ்ப்படியுங்கள். அப்பொழுதுதான் நாம் அந்த ஆசீர்வாதத்தை, இல்லாவிட்டால் அங்கே கையும் காலும் கட்டி புறம்பான இருளிலே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடங்களிலே அந்த மகிழ்ச்சி இல்லாமல்
மணவாட்டி என்ற அந்த பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து உலகத்தார் போல அங்கே மகா உபத்திரவத்துக்குள்ளே போய்விடுவார்கள். கிரேட் ட்ரிபுலேஷன் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு அழிவுக்கு தேவ கோபத்துக்குள்ளே போகிறதோ, எப்படி அன்றைக்கு மாம்சீக இஸ்ரேலர்கள் அங்கே கிபி 70 அங்கே அந்த எருசலேம் பட்டணம் முழுவதிலும் அங்கே அடிக்கப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். அப்படி இந்த உலகத்துல பெரிய அழிவு இருக்கிறது. அந்த அழிவுக்குள்ளே போய்விடுவார். இதுதான் கல்யாண வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வருகிற ஒரு காரியம். அதனால நாம் படிக்கும்போது வஸ்திரங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தல், கடைசியாக அந்த வசனம் படியுங்கள். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். பாக்கியவான். தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதனால இந்த வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியங்களை கேட்பதினாலோ அதை பேசுவதினாலோ பிரயோஜனம் இல்லை. கேட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கிறிஸ்துவை போல் ஆக வேண்டும். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் ஒவ்வொரு நாளும் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் பிலிப்பியில படிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தைக்கு நாம் வர வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசு கூட சொன்னார், மத்தேயு 11:15, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். எல்லாருக்கும் காது இருக்கிறது, எல்லாரும் கேட்கிறார்கள், பார்த்தீங்களா? ஆனால் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறார்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கல்யாண வஸ்திரம் மனவாட்டி ஆகிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் மேல் விருப்பம், வாஞ்சை, வைராக்கியம் வேண்டும். அதனால கடைசியாக அந்த 22:14 அப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ அந்த சிலர் தான் இப்படியாக அந்த கல்யாண வஸ்திரத்தை காத்துக்கொள்வார்கள். அந்த சிலராக நாம் இருக்க அதிக பிரயாசம் எடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் குணாம்சத்தை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்காக அதிகமாக சத்தியத்தை கேட்க வேண்டும், வேதத்தை தியானிக்க வேண்டும், அதிகமாக ஜெபம், அந்த குணாம்சத்தை பெற்றுக்கொள்ள தேவனோடு அதிக தொடர்பிலே இருக்க வேண்டும். இப்படியாக வலுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.